ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் புரியல, ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சில கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. ஸோ ஷார்ட்டா அந்த போஸ்ட் கிரெடிட் சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தென் கோட் செகண்ட் ஹாஃபுக்கான இன்னொரு வெர்ஷன் பத்தியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போஸ்ட் கிரெடிட் சீன்ல இருந்தது என்னன்னா, படம் ஃபுல்லா வந்து அந்த யங் தளபதி ஜீவன் கிடையாது, ஜீவனோட க்ளோன் கேரக்டர் தான் அது. ஸோ தளபதி கிளைமேக்ஸ்ல கொன்னது பாத்தீங்கன்னா அந்த க்ளோன் கேரக்டரை தான். ஸோ பார்ட் 2ல தளபதி விசஸ் ஓஜி அப்படின்னு போட்டதுக்கான காரணம், ஓஜினா ஒரிஜினல் கேங்ஸ்டர், அதாவது ஒரிஜினலான மெயின் ஆளு போஸ்ட் கிரெடிட் சீன்ல வர்ற ஜீவன் தான். சோ பார்ட் 2ல இதை கண்டுபிடிக்கிற தளபதி அந்த ஒரிஜினல் ஜீவனை எப்படி அழிக்கிறாரு அப்படின்றது அதோட ஸ்டோரியா இருக்கும். இதுதான் படத்துல இருந்த போஸ்ட் கிரெடிட் சீனோட சின்ன எக்ஸ்பிளனேஷன். ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது, மோஸ்ட்லி எல்லாருக்குமே இது புரிஞ்சிடுச்சு. பட் சில பேர் வந்து படம் ஃபுல்லா வந்ததுதான் ஒரிஜினல் ஜீவன், போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்ததுதான் குளோனிங் அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். தென் கோட் படத்துக்கு வெங்கட் பிரபு அவர்கள் யோசிச்சு இன்னொரு சைண்ட் ஆஃப் என்னன்னா, படம் முடிஞ்சு இந்த போஸ்ட் கிரெடிட்டா வர்ற சீனு முன்னாடியே வந்துருமா. சோ நிறைய தளபதி இந்த மாதிரி குளோனிங்கா வரும்போது அவங்கள எல்லாரையும் கொல்ல இன்னொரு தளபதி வந்துகிட்டே இருப்பாராம். சோ அதுல ஒரிஜினல் ஜீவனை கண்டுபிடிச்சு எப்படி அழிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் செகண்ட் ஆஃப் இருந்திருக்குமா. இதை வந்து வெங்கட் பிரபு அவர்களோட க்ளோஸா இருக்கிற பிக் பாஸ் அபிஷேக் அவர்களே ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த செகண்ட் ஆஃப் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும், வேணான்னு சொன்னது தளபதி தானா. அண்ட் வெங்கட் பிரபு அவர்களுமே இதை ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாரு ரிலீஸ்க்கு முன்னாடியே. அதாவது தளபதி கிட்ட இன்னொரு செகண்ட் ஆஃப் சொன்னேன், அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு, வேணாம் முன்னாடி சொன்னதே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லியிருந்தாரு. பட் எனக்கு பர்சனலா இந்த நிறைய தளபதி வர்ற வெர்ஷன் பயங்கரமா இருந்திருக்கும்னு தோணுது. ஏன்னா கொல்ல ஒரு யங் தளபதி வந்துகிட்டே இருக்காருன்னா அது பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. பட் சேம் டைம் தளபதியோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் ஒரு வகையில கரெக்ட் தான். ஏன்னா இப்ப இருக்கிறதே புரியல அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்கன்னா கண்டிப்பா அது இன்னும் காம்ப்ளெக்ஸா தான் இருந்திருக்கும். ஸோ ஒருவேளை ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு புரியாம போயிடுமோன்னு சொல்லிட்டு தளபதி பயந்துருக்கலாம். தென் இன்னொரு விஷயம், இப்ப இருக்கிற செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற கடைசி 30 நிமிஷம் பயங்கர பிளாஸ்டா தான் இருக்கு. ஸோ அதனால அந்த வெர்ஷனை மிஸ் பண்ணது பெருசா தப்பு ஆகல. அண்ட் பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்களே, அப்ப பார்ட் 2 இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் கேட்கறாங்க. அது வந்து சும்மா சேஃப்டிக்காக கொடுக்குற ஒரு லீடு தான். இப்ப ரிலீஸ் ஆகிற மோஸ்ட் ஆஃப் த பெரிய படங்கள் பார்ட் 2 இருக்கிற மாதிரியான ஒரு லீடை தான் கொடுக்குறாங்க. ஏன்னா படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் பார்ட் 2வா. ஸோ தளபதி மேபி ரிட்டர்ன் அடிக்க வந்தாருன்னா டெஃபினட்டா தேவைப்பட்ட பார்ட் 2 பண்ணிக்கலாம். அண்ட் ரீசெண்டா ஜெயிலர் படத்துல கூட பார்ட் 2க்கு பெருசா லீடு இல்ல, பட் ஆனா பாக்ஸ் ஆபீஸ் மிகப்பெரிய அளவுல வந்ததால இப்ப பார்ட் 2 எடுக்க போறாங்க. அண்ட் ஆல்ரெடி லியோ 2க்குமே மிகப்பெரிய ஒரு லீடு இருக்கு. ஸோ தளபதி திரும்ப நடிக்க வந்தாருன்னா ரெண்டும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஹாஃபோட இந்த ரெண்டு வெர்ஷன்ல உங்களுக்கு எது பயங்கர எக்ஸைட்டடா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.